சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் துணிக்கடைகள், காலனி கடைகள், துரித உணவகங்கள் என ஏராளமான கடைகள் உள்ளது. இப்பகுதியில் உள்ள ராமானுஜம் தெருவில் உசேன் என்பவர் வைத்திருக்கும் காலனி கடைக்குள் நுழைந்த 6 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மாமூல் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் உசேன் மாமூல் தர மறுத்ததால் போதையிலிருந்த அந்த கும்பல் உசேனின் தலை, கை என சரமாரியாக வெட்டியதை அடுத்து கடையின் ஊழியரான யாசிர் என்பவரை கத்தியால் வயிற்றில் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளது. மேலும் அருகாமையில் இருந்த உணவகத்தின் உள்ளே நுழைந்த கும்பல் அந்த கடையின் உரிமையாளர் பஷீர் அகமதையும் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளது. இவ்வாறு சாலையில் இருக்கக்கூடியவர்களை கத்தியை காட்டி அந்த கும்பல் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி வியாபாரிகள் மத்தியில் பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ரோந்து பணியில் போலீசார் இந்த பகுதியில் சரிவர செல்லாததால் இதற்கு காரணம் என அப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து தண்டையார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் பகுதியில் உள்ள ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் குளிக்க சென்ற மாரிமுத்து, விஷ்ணு, அஸ்வின் ஆகிய 3 மாணவர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர். இதனிடையே மாணவர்களை காணாத பெற்றோர்கள் தேடியபோது கிணற்றின் அருகில் அவர்களின் உடைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் 3 மாணவர்களையும் சடலமாக மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விவசாய கிணற்றில் குளிக்க சென்ற மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் பிரபல தனியார் உணவகம் இயங்கி வருகிறது. இந்த உணவகத்தில் மூணாங்கரடு பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் காளான் பிரியாணி வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அதில் புழு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து உணவகத்திற்கு சென்று இதுகுறித்து கேட்ட நிலையில் உணவக ஊழியர்கள் எவ்வித பதிலும் அளிக்காமல் மாறாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வாடிக்கையாளர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் அவர்களும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் செய்வதறிய இருந்த வாடிக்கையாளர் உணவை தூக்கி எறிந்துவிட்டு சென்றார். தரமற்ற உணவுகளை வழங்கி வரும் உணவகத்தின் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கூத்தானம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜன். இவர் தேனியிலிருந்து மினி லாரியில் திராட்சை பழம் ஏற்றிக் கொண்டு விழுப்புரம், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பழக்கடைகளுக்கு விநியோகம் செய்துவிட்டு செஞ்சியிலிருந்து சேத்பட் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அன்னமங்கலம் என்ற இடத்தில் எதிரே வந்த தனியார் பேருந்து மீது பலமாக மோதியதில் மினி லாரி ஓட்டுநர் நாகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மேல்மலையனூரிலிருந்து செஞ்சி நோக்கி வந்த தனியார் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்கப்பட்டு செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து வளத்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அப்பகுதியில் சாலையோரம் ஆழ்துளை கிணறு அமைக்க போர் போட்டுக் கொண்டிருந்ததாகவும் அதிலிருந்து வெளியேறிய புகை சாலை முழுவதும் பரவிய காரணத்தால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலையில் விபத்து நடந்தது தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த இறையூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருணா மேல்நிலைப் பள்ளியில் 38 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்கள் ஒன்று கூடல் மகா சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு நகரங்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து அனைவரையும் ஒன்றிணைத்து தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. பின்னர் நண்பர்களின் அறிமுக நிகழ்வு, கமிட்டி நண்பர்களை கௌரவப்படுத்துதல், அனைவரும் குழுவாக புகைப்படம் எடுத்தல் உள்ளிட்ட அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனம் மகளிர் குழுக்களுக்கு நிதி உதவி செய்து வசூல் செய்து வருகின்றது. அந்த வங்கியில் கடந்த 7 ஆண்டுகளாக ஆனந்த் என்பவர் கிளை மேலாளராக பணியாற்றியுள்ளார். இவர் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த சமயத்தில் 7,65,000 ரூபாயை 8 வாடிக்கையாளர்களுக்கு நிதி உதவி அளித்துவிட்டு தனது சாமர்த்தியமான பேச்சால் தேர்தல் நடைமுறை இருப்பதால் இந்த பணத்தை நீங்கள் எடுத்து செல்ல முடியாது என கூறி பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். ஆனால் பெற்றுக்கொண்ட பணத்தை இதுவரை வழங்காததாலும் பலமுறை மேலாளரை அணுகியும் மேலாளர் ஆனந்த் பணத்தை தராததாலும் வங்கியின் டிவிஷனல் மேனேஜர் தமிழ்புத்தன் மதுராந்தகம் காவல் நிலையத்தில் கிளை மேலாளர் ஆனந்தன் மீது புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் மதுராந்தகம் போலீசார் கிளை மேலாளர் ஆனந்தனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.
மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே திருமால் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமநாதன். ஆட்டு வியாபாரியான ராமநாதனுக்கும் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரது மனைவி வைரஜோதிக்கும் இடையே தவறான பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ராமச்சந்திரன் தனது மனைவியை கண்டித்ததுடன் தனது மகன் வீராவுடன் திருமால் கிராமத்திற்கு சென்று ஆட்டு வியாபார ராமநாதனையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமநாதன் காரியப்பட்டியிலிருந்து கல்லுப்பட்டி சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஊருக்கு சென்று கொண்டிருந்தபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற ராமச்சந்திரன் மற்றும் அவரது மகன் வீரா இருவரும் அவரை புளியங்குளம் கிராமத்திற்கு ஓட ஓட விரட்டி கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ராமநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த அவியூர் போலீசார் ராமநாதன் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ராமநாதனை கொலை செய்ததாக ராமச்சந்திரன் மற்றும் அவரது மகன் வீரா இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் ஆட்டு வியாபாரி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழநெட்டூரை சேர்ந்தவர் செல்வம். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் அந்த பெண்ணை திருமணம் செய்யாமல் ஏமாற்றியதால் அப்பெண் தற்கொலைக்கு முயன்றார். இதுகுறித்து சிவகங்கை அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிந்து செல்வத்தை கைது செய்தனர். இந்த வழக்கு சிவகங்கை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சரத்ராஜ் குற்றம் நிரூபிக்கப்பட்ட செல்வத்துக்கு பலாத்காரம் செய்ததற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும், பெண்ணை ஏமாற்றியதற்காக ஓராண்டு சிறை தண்டனையும் 2,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். வேலூரில் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வுக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரணம் முற்றிலும் கொலைதான், தற்கொலை அல்ல என்றும் கொலை தொடர்பாக புலன் விசாரணை நடக்கிறது என்றும் தெரிவித்தார். இது போய் தற்கொலை என்ன யாருங்க நம்புவாங்க? முழுக்க முழுக்க கொலைதான், மாற்றுக்கிறது கிடையாது. கையை கட்டி, காலை கட்டி, கழுத்தை கட்டி, அதே மாதிரிலாம் யாரும் தற்கொலை செஞ்சுக்க முடியாது. ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்றத நான் புரிஞ்சுட்டேன்னா, நான் இப்ப பார்த்தேன், நான் அது சயின்டிபிக்கா அவங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்கல, துப்பு கிடைக்கல. சயின்டிபிக்கா இது கொலை அப்படின்னு கொடுத்த பிறகு அதுதான் சொன்னாரு, இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட் வரலன்னு சொல்றாரு. அவருடைய பார்வை இது இன்வெஸ்டிகேஷன் பார்வை. இது பொதுமக்களை யாரை கேட்டாலும் ஒரு மனிதன் வந்து காலை கட்டிக்கின்னு, கையை கட்டின்னு, கழுத்தை கட்டின்னு போய் தற்கொலை பண்ணிக்க மாட்டான். அது உலகத்துல எங்கேயுமா நடக்காது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொலை தான். அப்பாவையும் விசாரிப்போம், சபாநாயகர் அப்பாவையும் விசாரிப்போம். தங்கப்பாடு இப்போ வந்து ஒரு ஐஜி கண்ணன் சொல்லியிருக்காரு, தேவைப்பட்டால் அப்பாவு சபாநாயகர் அப்பாவையும் இல்லங்க, இது வந்து விசாரணை, புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. நம்ம அதுல போய் குறுக்கிட வேண்டாம், நம்ம மீடியால போய் ஒரு ட்ரையலை நடத்தி முடிக்க வேண்டாம் நினைக்கிறேன். அது வந்து விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்ட இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளராக பால்வண்ணன் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை பணியாற்றி வந்தார். இவர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் வைப்பு நிதி மற்றும் புனரமைப்பு நிதி 86,06,000 ரூபாய்களை கையாடல் செய்ததாக மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் பொறுப்பு ஜோதிலட்சுமி மற்றும் ஊத்தங்கரை இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் ஊத்தங்கரை போலீசார் கடந்த மார்ச் மாதத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் முன்னாள் ஆய்வாளர் பால்வண்ணனை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாநகர பகுதியில் இன்று காலை 6 மணி முதல் சுமார் 1.5 மணி நேரம் பலத்த இடிமின்னலுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக வஉசி சாலை, 1ஆம் கேட் காந்தி சிலை, SS தெரு, மட்டக்கடை, தந்தி ஆபீஸ் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடியது. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் உள்ளே புகுந்து சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். தேனி மாவட்டம் வைகை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளான வருஷநாடு, கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட சுற்றுவட்டார மலை கிராமங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடியது. இதேபோல் கடமலைக்குண்டு கிராமத்தில் சில தெருக்களில் மழைநீர் தெரு முழுவதும் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. மேலும் வீடுகளுக்கும் மழைநீர் புகுந்ததால் அந்த வீடுகளில் குடியிருந்த மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இருப்பினும் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்கள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
கரூர் தாந்தோணிமலை அரசு கல்லூரி அருகே வசித்து வருபவர் ஜாஸ்மின். தையல் தொழிலாளியான இவரும் இவரது மகள் உமுல் ரெஜினா ஆகிய இருவரும் திருச்சி உறையூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு கரூர் திருச்சி பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது குளித்தலை வழியாக ராஜேந்திரம் பேருந்து நிலையம் அருகே வந்தபோது எதிரே வந்த திருச்சி நோக்கி அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் தாய் மகள் இருவரும் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்த நிலையில் தாய் ஜாஸ்மின் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மகள் உமுல் ரெஜினா தலையில் பலத்த காயத்துடன் முதல் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து குளித்தலை போலீசார் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் ஜோன்ஸ் மரிய லெனனின் மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி விஜய லலிதாம்பிகை தலைமையில் அதிகாரிகள் தென்னம்பாளையம் சந்தையில் உள்ள கடைகளில் ஆய்வு செய்தனர். அப்போது செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 1 டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்து அளித்ததுடன் இதுபோன்ற மாம்பழங்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் 12 கடைகளிலிருந்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 300 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டன. மேலும் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதேபோல் சுகாதாரமற்ற முறையில் பழச்சாறு தயாரித்த 5 கடைகளுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் உள்ள அத்தானி கண்மாயில் ஏலூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோல் திருவாடானை அருகே நெய்வல் கிராம கண்மாய்க்கு மீன்பிடிக்க சென்ற அணிக்கி கிராமத்தைச் சேர்ந்த அசோக் என்ற இளைஞர் நிலை தடுமாறி கண்மாயில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவாடனை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாடனை அருகே இருவேறு கண்மாய்க்குள் மூழ்கி இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதியில் இன்று காலை 6 மணி முதல் சுமார் 1.5 மணி நேரம் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இந்த மழை காரணமாக தூத்துக்குடி காய்கறி சந்தை எதிரே ஒரு வீடு இடிந்து சேதமானது. வீட்டில் இருந்தவர்கள் 4 நாட்களுக்கு முன் வீட்டை காலி செய்ததால் பெருத்த சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் மாநகர பகுதியில் அமைந்துள்ள அந்தோணியார் கோவில் தெரு, செயின்ட் பீட்டர் கோயில் தெரு, குருசடி சந்து, மரக்குடி தெரு உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. எனவே இந்த மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ள திருவாலங்காடு பகுதியில் கௌதமன் என்பவர் அசைவ உணவகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி உணவகத்திற்கு 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எண்ணெய் ஊற்றாமல் தோசை கேட்டுள்ளனர். ஆனால் தோசையில் எண்ணெய் ஊற்றி கொடுத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் உணவகத்தின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உரிமையாளர் கௌதமனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கௌதமன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மதுபோதையில் இளைஞர்கள் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கௌதமன் அளித்த புகாரின் பேரில் குத்தாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருவாடுதுறை பிள்ளையார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த திவாகர், ராஜாராஜன் மற்றும் சிலரை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கான கல்லூரி கனவு வழிகாட்டு நிகழ்ச்சி புனித மைக்கேல் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாவட்ட வருவாய் அலுவலர் மோகனச்சந்திரன் தொடங்கி வைத்து பேசினார். இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கி வரும் 68 அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 1384 மாணவர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர், பன்றிமலை, ஆடலூர், சின்னாலப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இந்நிலையில் ஆடலூர் பன்றிமலை செல்லும் சாலையில் அழகுமடை என்னும் இடத்தில் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகளும் மற்றும் பொதுமக்களும் மிகவும் சிரமம் அடைந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆத்தூர் நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் பன்றிமலை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ராட்சத மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்று பிற்பகலில் அய்யனார் கோயில், பிறவாடியார் மற்றும் கோட்டை மலை பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக நள்ளிரவில் நீராவி அருவி மற்றும் மலையடிவாரத்தில் உள்ள அய்யனார் கோவில் ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. ஆற்றில் தண்ணீர் அதிகரித்ததைத் தொடர்ந்து நகராட்சி குடிநீர் தேக்கத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. நேற்று 12 அடியாக இருந்த தண்ணீரின் அளவு இன்று ஒரே நாளில் 1 அடி உயர்ந்து தற்போது 13 அடியாக உள்ளது. மேலும் தேக்கத்திற்கு தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் மேலும் அளவு அதிகரிக்கும் என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே ஆற்றின் குறுக்கே குடிநீருக்காக கட்டப்பட்டுள்ள தடுப்பணையையும் தாண்டி நீர் செல்வதால் தண்ணீர் குறையும் வரை ஆற்றை கடந்து அய்யனார் கோயிலுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்.